அன்னபூர்ணிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சிவா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ சிந்து வந்து அன்னபூர்ணியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட எப்படின்னா ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு தட்டை வந்து கீழே தள்ளி விட்டு அந்த பூவெல்லாம் எடுக்கிற மாதிரி ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிந்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவா கிட்ட வந்து பேசுகிறாங்க. டாக்டர் சரி நீ சொன்ன மாதிரியே வந்து அத்தையை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பைரவியாக இருக்கட்டும் ஆறுமுகமாட்ட இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னபூர்ணி அத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா வந்து சிந்துவோட ஃபங்க்ஷன் கலந்துக்கினாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம சிந்துவும் பார்த்தீங்களா எப்படி ஆசீர்வாதம் வாங்கினா சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறினாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து மாறக்கூடாதுன்னு அவங்க வந்து ரொம்ப நினைக்கிறாங்க. ஸோ வந்து கல்யாணம்லாம் ஏற்பாடெலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஸ்னேகாவும் வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவும் இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை தான் சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பாங்க. பட் அதையும் மீறி வந்து இவர் வந்து அந்த ஸ்டேஜில் நிற்கிற வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் வந்து நடக்காது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்ச விஷயந்தான். இது நடுவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.